மேய்ச்சல் நிலங்கள் எங்கள் உரிமை என்று சொல்லி போராட்டம் பண்ணோம். மாடுகளை மலை மேல ஏத்தி கொண்டு போனோம். அதற்கு தடையாக இருந்தது என்னது? இதே வனச்சட்டம் தான். இதே வனச்சட்டம் தான். அந்த வனச்சட்டம் என்ன சொல்லுது? அங்க இருக்க மேய்ச்சல் நிலங்களுக்கு வந்து நீங்க இது அனுப்புறதுனால அங்க இருந்து வனங்கள் அழிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. எப்படிங்க? மனிதர்களால் அங்க வாழக்கூடிய பூர்வகுடி மக்களால் பாதிக்கப்படுது. 2006 சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களால் அங்க வந்து விளையக்கூடிய பொருட்களை குறுகிய அளவுல பயன்படுத்திக்க முடியும். அங்க வந்து ஏலம் பயிர் பண்றாங்க, முந்திரி பயிர் பண்றாங்க, இந்த மிளகு பயிர் பண்றாங்க, லவங்கம் பயிர் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய விளைச்சல்களை அந்த மக்கள் எடுத்துக்கலாம். அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு இதை வந்து அந்த மக்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கும் அந்த வனம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அந்த மேகமலை, அந்த வருஷ நாடு 98 தும்மக்குண்டு 98 கிராம மக்கள் தானே தவிர அரசாங்கம் இல்லைங்க. அரசாங்கம் இல்ல. இப்போ இந்த மக்கள் வந்து 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு அரசாங்கத்தின் பிடியில இந்த வனம் போயிடுச்சுன்னா, வனத்துறை கட்டுப்பாட்டு போயிடுச்சுன்னா நாசமா போயிடும்.